கொழும்பு மாவட்டம் பாதுக கலகதிர மீப்பே பகுதியில் அமைந்திருக்கின்ற நூர் ஜும்மா பள்ளிவாசலில் நான் இன்று உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இன்று இந்த காலநிலை மாற்றங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துவா பிரார்த்தனை இடம்பெறுகின்ற நிகழ்வு தான் பின்வரிசையில் இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய நாள் நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடாதுகின்றார் எங்களுடைய பள்ளி தலைவர் ஃபுர்கான் அவர்களோடு இணைந்து இன்றைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹானரபிள் சந்தன சூரியாராய்ச்சி அவர்களும் சிறப்பு விருந்தினராக இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வை நாங்கள் சென்று பார்வையிடுவோம். प्रदेश सभा प्रकाश नियोजन करके अभी पालक सभा बेनिवे स्कूल पढ़ते अपने प्रार्थना जो मैं කාර්ය අද දවසේ අපි මේ මුස්ලිම් පල්ලියට ආවේ මුළු රටේම විපතටපත් වෙච්ච ජනතාවට සර්ව ආගමික ඒ ආගම් අනුව ඒ විපතටපත් වෙච්ච ජනතාවට ශක්තිය ධෛර්යය සපයමින් ආශිර්වාද කරන්නත් නීතිය ප්‍රජාවට පින් පැමිණීම ඇතුළේ ආශිර්වාදයන් කරන්න ඒ වෙනුවෙන් අද මීපේ මුස්ලිම් පල්ලියේ ප්‍රධාන මෞලවිතුමා සහායක මෞලවිතුමා ඇතුළු ඒ ආගමික නායකයින් ඒ වගේම අපේ මීපේ මුස්ලිම් පල්ලියේ ගරු සභාපතිතුමා ලේකම්තුමා ඇතුළු මේ පාලක සභාව අපට මේ සම්බන්ධයෙන් විශාල මැදිහත් වීමක් දායකත්වයක් සැපෙව්වා. ඒ පිළිබඳව අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ නිසා අපි රටක් විදිහට එක්ව නැගී සිටීමට ජාති ආගම් ભેදකින් තොරව ජාතික සමගිය සංහිඳියාව තුළින් මේ රටේ අහිමි වෙච්ච ඒ සියලු දේ යලි අත්පත් කරගන්න පුළුවන් වටපිටාවක් දේශපාලන සංස්කෘතියක් අපි නිර්මාණය කරමින් තියෙනවා. මේ ස්වාභාවික විපතේදී ඒ ආදර්ශය අපි ලැබුවා, අපි අත්විඳා. මේ මනුස්සකම සහෝදරත්වය මේ හැමෝගෙම හදවත් තුළ තියෙන සහකම්පිත භාවය සහකම්පණය එකතු වුණා. අපි විශ්වාස කරනවා ඒ තුළින් අපට අහිමි වෙච්ච බොහෝ දේ යලි ලබා ගැනීමෙන් එකතු කරගැනීමෙන් අපි රටක් විදියට ලෝකයේ දියුණුම රාජ්‍යයක් විදිහට ඉස්සරහට යන්න බලාපොරොත්තු වෙනවා, කටයුතු කරනවා. ඒකට ඔබ සියලු දෙනාගේම ලැබෙන ශක්තිය, ධෛර්යය, සාමූහිකත්වයේ මනුස්සකම, පරිත්‍යාගශීලීත්වය අපි රජයක් විදිහට අගය කොට සලකනවා කියලා මේ වෙලාවේ සිහිපත් කරනවා. பல்வேறு தகவல்களை என்னுடைய நேர்களுக்காக தந்திருந்தீர்கள். அதே போல இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்களிடம் இது தொடர்பான சில கலந்துரையாடலை கேட்டறிந்து கொள்வோம். உண்மையிலே இன்றைய நாள் எனது ஊரை பொறுத்தவரையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சீதாவக பிரதேச சபையிலே எமது பள்ளிவாசலை இன்றைக்கு தெரிவு செய்து இந்த அனர்த்தத்தினால் இடர்பட்டவர்களுக்காக துவா பிரார்த்தனை நடத்துவதற்காக எமது பள்ளிவாசலை தெரிவு செய்து எமது பிரதேச பாராளுமன்ற சபை மந்திரி அவர்கள், அதாவது சந்தன சூரியாராய்ச்சி அவர்கள் மற்றும் இந்த பிரதேச சபை தலைவர் உட்பட பல பிரதேச உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதில் விசேஷமாக அனைவருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டை இனபேதமின்றி, மதபேதமின்றி, குலபேதமின்றி சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று இணைவோம், ஒன்றுபடுவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகிறேன். வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறப்பான முறையில் பல்வேறு தகவல்களையும் வழங்கிய பள்ளியினுடைய தலைவர், அதே போல கௌரவத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் அனர்த்தங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். உதவி செய்வது மாத்திரமல்ல, அதையும் கடந்து நாங்கள் பிரார்த்தனைகளில் கூட ஈடுபட்டு அந்த மக்களுடைய இன்னல்களில் நாங்கள் கை கோர்ப்போம் என்ற செய்தியையும் தொடர்ந்து உங்களுக்கு தெரிந்து கொண்டு இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க TM நியூஸ் சார்பாக இணைந்திருங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.